ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் மெஷரிங் டேப் பற்றி பார்க்கலாமா? டெய்லரிங்கில் மெஷரிங் டேப் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு டூல்ஸு. ஸோ இந்த மெஷரிங் டேப் வச்சு தான் நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அதே மாதிரி கிளாத்தில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் நமக்கு இந்த டேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் டேப் தான். மெஷரிங் டேப்பில் 2 மெஷர்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று இன்ச்சஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி சென்டிமீட்டர்லேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க, இனி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி சென்டிமீட்டர்லேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 இன்ச் வந்து இருக்கும், அதே மாதிரி சென்டிமீட்டர் வந்து 152 சென்டிமீட்டர் வந்து நமக்கு டேப்பில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. டேப்பில் வந்து நமக்கு சென்டிமீட்டர் கால்குலேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சென்டிமீட்டர் மீட்டராக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 50 சென்டிமீட்டர் அப்படின்னா அரை மீட்டர், அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 150 சென்டிமீட்டர் அப்படின்னா 1.5 மீட்டர். ஸோ வந்து இந்த டேப்பில் வந்து நமக்கு 1.5 மீட்டர் அளவு லென்த் வந்து நமக்கு இருக்கும். ஒரு மெஷர்மெண்ட் டேப் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேப் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்கிடுங்க. ஸோ இப்போ இந்த டேப் பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை விட இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறத வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டேப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் டிப் வந்து 2 சைடு எண்ட்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இனி ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கும், இனி ஒரு சைடில் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிறது வந்து நமக்கு ஃபோல்டிங் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்டிங் வந்து பண்ணி வைக்கலாம். சில டேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து லென்த்தாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் 2 சைட்லேயுமே வந்து அந்த மெட்டல் டிப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டிங் வந்து நமக்கு நிற்காது. நம்ம டேப்பை ஹேங் பண்ணி போடுறோம் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி டேப் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து லைட் கலராகவும் அந்த லைன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து டார்க்காக வந்து இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டேப்பில் வந்து அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் அண்டு பிங்க் இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலருக்கு பிளாக் பிரிண்டிங், அதாவது அந்த லைன்ஸ் அண்டு நம்பர்ஸ் வந்து பிளாக் பிரிண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டேப் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன்ஸும் நம்பர்ஸும் வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிளியராக வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸும் நம்பர்ஸும் வந்து ஒன்றில் ஒயிட் பிரிண்டிங்காக இருக்கும் அல்லது வந்து பிளாக் பிரிண்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கிளியராக வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கிங் பற்றி பார்க்கலாம்.